வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக ஸ்பெஷலா நிறைய லேட்டஸ்டான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாபநாசம் திரைப்படத்தோட சக்சஸ் மீட் தான் பார்க்க போறோம். அண்ட் டிஃபரண்டா இந்த சக்சஸ் மீட் எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்றத நம்ம Kollywood நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கமல் சாரை வந்துட்டு எப்பவுமே ஃபங்க்ஷன்ல கோட் சூட் இந்த மாதிரி காஸ்டியூம்ல பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கமல் அவர்கள் வந்து வேஷ்டி ஷர்ட்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அண்ட் பார்க்கிறதுக்கு ரொம்ப மேன்லியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் நடிச்சிட்டு இருக்க தூங்காவனம் படத்துல வரக்கூடிய கெட்டப்லேயே வந்துட்டு பெரிய மீசை தாடி இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலா வந்திருந்தாரு. இதை நேர்ல பார்த்தவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ உங்களுக்காகவும் அந்த சக்சஸ் மீட் வரப்போது பார்க்கலாம். வேஷ்டி ஒரு ஷர்ட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆளவந்தான் கமல், விஸ்வரூபம் கமல், தசாவதாரம் கமல் அப்படி பிரம்மாண்டமாக ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக வேஷ்டி அப்படி வந்தார். அதில் இந்த போட்டிருக்காருன்னா சத்தியமாக ஆடையால் அல்ல, மேக்கப்பால் அல்ல, நடிப்பால் மட்டுமே மக்களை கவர்ந்தவர் என்பதை இந்த படத்தை நிரூபிச்சிருக்காங்க. ஹோல் டீம் வெரி ஷார்ட் டைம், குறுகிய காலத்துக்குள்ள சுறுசுறுப்பாக வேலை எல்லாருமே ஹோல் டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த வெற்றி படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. உண்மையிலே இது மாதிரி படங்களை பாராட்டிய உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஒரு பெரிய நன்றி. நல்ல ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குனதுக்கு மக்களுக்கும் அதை மக்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். பாபநாசம் குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி. நல்ல ரிவ்யூஸ் நல்ல விமர்சனம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. Pabanasam, it's my first movie in Tamil and that has become a super hit. So thank you all. Thanks for coming here. I'm just 14 but this is something great that I can achieve in my life. Thanks to all. அவங்க எல்லாருமே அந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்கள் அவங்களோட இந்த படத்தை சொல்கிற கதாபாத்திரம் எல்லாமே அவங்க ஒரிஜினல் காஸ்டியூமில் பேசுகிற ஒரு புதுமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மீடியா பீப்புள்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாபநாசம் டீம் சார்பாக எவ்வளோ நன்றி. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு குடும்ப படத்திற்கு குறைவில்லாத வெற்றியை வாங்கி தந்த தமிழக ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்தில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த எங்கள் சுயம்புலிங்க அண்ணாச்சிக்கும், ஜீத்து ஜோசப் அவர்களுக்கும், சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும், சித்தாரா அவர்களுக்கும், இந்த பாஷையை இவ்வளவு கரெக்டாக பேசுவதற்கு எனக்கு உதவி புரிந்த தம்பி நெல்லை சுகா அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும், எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜெமினி படத்துக்கு அப்புறம் பாபநாசம் இந்த படத்தில் நடிக்கும்போது ஜித்து சாருக்கும், உலக நாயகன் கமல் சாருக்கும், சுரேஷ் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய
ஹிட் ஆகினா இங்கே வந்திருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நன்றி. இது வந்து என் ட்ரீம் கமிங் ட்ரூ. கமல் சார் கூட படம் பண்ணுறது. ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் ஜித்து ஜோசப் சார், என்னோட குரு சுகா சார், ப்ரொடியூசர் ஜார்ஜ் சார், ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் செலிப்ரேஷன் டைம் and we are very happy that this film Papanasam has really gone down well with everybody. And இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த அந்த மார்க்ஸ் with distinction you've taken us through. So இந்த பாபநாசம் குடும்பம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Glad to be a part of this project, and we hope we can come back to you with many more such projects. Thank you so much. Yes, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு காலகட்டத்திலலாம் நமக்கு புதுசாக நோய்கள் வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த நோய்களெல்லாம் நம்ம எப்படி தடுக்கணும், எப்படி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்தது. அண்ட் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நடிகர் கார்த்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன பேசினாங்க அப்படின்றத பார்க்கலாம். காஸ்ட் வந்து ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு 2 லட்சம் அந்த மாதிரி செலவாகும் வைத்தியத்துக்கு. லைஃப் லாங் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி இன்சுலின் தேவைப்படுறதோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுடைய உடம்புல இந்த என்சைம் சுரக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால, இல்லை சுரக்கவே இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து இந்த என்சைம் கொடுக்கணும். அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸார்பிட்டண்ட்டாக இருக்குது. அது எந்த பேரண்டாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ வந்து அந்த தயாரிக்கிற கம்பெனி வந்து அதை ஃப்ரீ ஆக்சஸ் ப்ரோக்ராம்னு கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கும் வந்து ஒரு லிமிடேஷன், ஒரு பட்ஜெட்டிங்னு இருக்குது. ஏன்னா அவங்க உலகம் பூரா இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே உதவி செய்கிறாங்க, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை. ஸோ அதனால் இந்தியாவுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் பண்ண முடியுன்றது அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் நம்மளுடைய நீடு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து குழந்தைகள் இருக்காங்க. நான் சொன்ன நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு புரியும். அதனால் வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற குழந்தைகள், தட் இஸ் ஒரு நோய் அப்படின்னு ஒரு குழந்தை ப்ரெசென்ட் பண்ணினா அதுக்கு வைத்தியம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் அதை உடனே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அந்த நிலைமை வந்து இன்னைக்கு இந்தியாவில் இல்லை. ஸோ இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருமே ஆலோசனை பண்ணணும். ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மொபிலைஸ் பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டும் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணி, ஏன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்குன்னு வரக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போ அந்த 15 வருஷத்துலேயே வந்து 300 குழந்தைகள்னா ஒரு வருஷத்தில் மேபி புதுசாக ஒரு 5 அல்லது 6 குழந்தைகளுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படலாம் புதுசாக. அண்ட் அது வந்து லைஃப் லாங் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அந்த சிகிச்சை அந்த என்சைம் மாத்திரம் இல்லாமல் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா சிஸ்டமும் எப்படி வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கான்னு இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படுறது. அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா குழந்தைகளுக்கு பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டெஸ்ட்டுகள் தேவைப்படுறது. அது எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த பேரண்ட்ஸ். ஸோ அதனால் அது எல்லாராலையும் வந்து அதால் சமாளிக்க முடியறதில்லை. அதனால தான் இந்த அமைப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சது.
டாக்டர் சுரேஷ் தான் முதல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் எனக்கு எல்எஸ்டிஎஸ்எஸ்க்கு. ஒரு ரேர் டிசீஸ் டேன்னு இருக்குது, நீங்கள் கலந்துக்கணும்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும், காஸ் அம்பாசிடராக இருக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ரேர் டிசீஸுங்கிறது என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பாதி நேரம் வந்து குழந்தைங்களுக்கு வழியில் இருக்காங்க, குழந்தைங்க நடக்க முடியலன்னு சொன்னால் வந்து டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லாதனால வேற ஏதோ ஒரு விஷயமா நினச்சி மிஸ்டயக்னைஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கு. இந்த எல்எஸ்சிஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா வந்து இது வந்து ஒரு செல்லில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் என்சைம்ஸ் வந்து சுரக்காமல் இருக்கிறதுனால உருவாகிற ஒரு பிரச்சனை. இப்போ பாடியில் நமக்கு செல்லுன்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே செல்ஸ் தான். ஒரு ஆர்கன்ஸ்ல இருக்கிறதும் செல், உறுப்புகள் இருக்கிறதும் செல் தான், கையும் செல் தான், கண்ணில் இருக்கிறதும் செல் தான். ஸோ அந்த செல்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனிங் வந்து தப்பா போகும்போது அது எக்ஸ்கிரீஷன் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு செல்ல இருந்து வெளியில வந்து வெளியேற்றப்பட வேண்டிய விஷயம் இருந்துட்டே இருக்கும். அது வந்து வெளியேற்றப்படாம அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது எங்க அக்யூமுலேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஆர்கனோ உறுப்போ வந்து வேலை செய்யாம போகும். ஸோ இப்போ நீங்க ஒரு 3 வருஷம் வந்து நீங்க தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துல அந்த பர்டிகுலர் ஆர்கனோ உறுப்போ ரொம்ப டிட்டீரியேட் ஆகி போயிடும். ஸோ கரெக்டா டயக்னைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ்க்கே அதை பத்தி நாலேஜ் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு தனி சென்டர், ஒரு தனி கிளினிக்கல் சென்டர், இந்த டிசீஸ் பத்தின நாலேஜ் இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பயப்படாம கண்ணை மூடிட்டு போய் அங்கே போனா எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிற மாதிரி ஒரு சென்டர் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இப்ப நான் இதுக்குள்ள வந்து பார்க்கும்போது நான் குழந்தைங்களை பார்த்திருக்கேன். எல்லாருமே ஸ்மார்ட்டான குழந்தைகள். அதுல வந்து வருத்தமான விஷயம், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு கண்டுபிடிக்கல. பட் ட்ரீட்மெண்ட் இருக்கிற குழந்தைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனி வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் தான் முக்கியமா, இங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இழுத்து ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அந்த விஷயம் தெரிய வந்து டாக்டர்ஸ் இப்ப சுஜாதா டாக்டர் சுரேஷ்லாம் வந்து அவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா அவ்வளவு நாளா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் இது வெறுமே பேரண்டோட இனிஷியேட்டிவா தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் சப்போர்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ வந்து ஒரு குழந்தை நார்மலா பிறக்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட்னு எனக்கு தெரியும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டாக்டர் கிட்ட போய் நான் டாக்டர் சுரேஷோட கிளினிக் போகும்போது ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும்போதும் பயமா இருக்கும். எனக்கு இதுக்கு எல்எஸ்சிஸ் வராம இருந்திருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஒவ்வொரு ஸ்கேன் போகும்போது நான் பயந்துருக்கேன். ஏதாவது தப்பா இருக்குமா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு பயந்துருக்கேன். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேரண்ட்ஸோட வலி வந்து நமக்கு இப்ப பேரண்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப புரியுது. ஒவ்வொரு வாட்டி குழந்தைய தூக்கிட்டு வர்றது. நான் ஃபர்ஸ்ட் நான் எல்எஸ்சிஸ் ரேர் டிசீஸ் நடந்த போது ராஜஸ்தான்ல இருந்து எங்கெங்கயோ வந்து நார்த் இந்தியால இருந்து எல்லாம் வந்து இங்க ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம குழந்தைக்கு இதுல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ஒரு வாரமா பிளாட்ஃபார்ம்ல படுத்தவங்களா இருந்திருக்காங்க. என்னன்னே தெரியாம இந்தியாவில தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஏதோ மார்பிள் கட்டுறன்னு நினைக்கிறேன். அவரு அங்க இருந்து வந்து குழந்தை கிட்ட உட்கார்ந்தாரு. அவர் ஒருத்தர் நான் சொல்றது நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஏதாவது ரிலீஃப் கிடைச்சிடாதா நம்ம குழந்தைக்கு, யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற பயத்திலையும் ஏதாவது ஒரு பரிதவிப்பு தான் கிடைச்சிடாதா நம்பிக்கையில வந்திருக்காங்க. பட் இது வந்து டாக்டர்ஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எக்ஸ்பர்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு அடிக்கடி சர்ஜரிஸ் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு. ஒரு பேக் சர்ஜரி, நீ சர்ஜரின்னு சின்ன சின்ன விஷயம் இதுக்குன்னா நார்மல் மொபிலிட்டிக்கே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தனி மனிதனா நினைச்செல்லாம் பண்ணிடவே முடியாது. நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். தமிழ்நாட்டில் பிறந்தா ஒரு குழந்தைக்கு வந்து நிச்சயமா வந்து லைஃப் சப்போர்ட்டுங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது நம்ம சொசைட்டியா பண்ணணும், கவர்மெண்டாவும் இங்க பண்ணணும். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல உங்களுக்காக நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்தேன். கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் அடுத்து நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's டாடா பாய் ஃப்ரம் உங்கள் பிரேமுல பிரியா.